வணக்கம் மங்கை உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இது இன்றைக்கி கிள்ளி போட்ட தண்ணி சாம்பார் அதுதாங்க வீடியோவாக போட்டிருக்கேன். வழக்கம் போல் நான் கீழே சாதமும் மேலே பருப்பும் வச்சுட்டேன். அதில் பச்சை மிளகாவும், ஏன்னா அது மிளகாத்தூள் போடாத சாம்பார், அதனால் பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு ஒரு பக்கம் விசில் வச்சுட்டேன். அந்த குக்கர் வேகிறதுக்குள்ளே இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டேன். இது நேற்று வத்தல் வறுத்த ஆயில் இருந்துச்சு, அதையே போட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே எல்லா சாம்பாருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்தா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். அந்த பருப்பில் போட்டிருக்க அந்த பச்சை மிளகாவும் இப்போ நம்ம கிள்ளி போடுற காஞ்ச மிளகாய் தான் இந்த சாம்பாருக்கான காரம். தனியாக நம்ம சாம்பார் பொடியோ எதுவும் போட மாட்டோம். இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே அதுதான், கிள்ளி போட்டு தண்ணி சாம்பார். மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுங்க, சாம்பார் கொதிக்கும் வாசனையாக இருக்கும். இது வதங்கினதும் வெங்காயம், அடுத்து தக்காளி அடுத்தடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார் செய்கிறதுக்கே. ஒரு கால் நேரத்துலையோ இல்லை உங்களுக்கு அவசரத்துக்கு செய்யணுன்னா, காயெலாம் இல்லைன்னா இந்த சாம்பார் விதின் ஒரு 5 மினிட்ஸில் பருப்பு ரெடியாக இருந்தால் 5 மினிட்ஸில் ரசம் வைக்கிற மாதிரி. இது கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ரசம் மாதிரி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணணும். அப்போ நீங்கள் தாளிக்கிற டைமும் தண்ணி ஊற்றி சூடு ஏற டைம் மட்டும்தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் நீங்கள் வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு. கொஞ்சம் அது நல்லா வதங்கட்டும். ஒரு பாதி வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும், பாதி வதங்கியிருக்கும். அடுத்து வேகும்போது பாதி வேகும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் போட்டு வைக்கிற சாம்பார் ஒரு விதமான டேஸ்ட்னால், இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு ஓட்டுக்கு தான் போடுவேன். இந்த சாம்பாருக்கு மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி சேர்த்து அதே சமயத்தில் உடனே பருப்பையும் எடுத்து அதை சேர்த்துடலாம். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கிறதால நல்லா வெந்து போச்சு, மசிஞ்சிடுச்சு. அதனால் நான் பிளெண்டரோ மத்து போட்டோ கடையில் அப்படியே கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை நான் அதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் மசியல்னால் கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு ஊற்றிடுங்க, அவ்வளோதான். பருப்பை சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு சொம்பு நிறைய ஊற்றலாம். ஏன்னா பேரே தண்ணி சாம்பார் இல்லையா, திக்காக இருக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் கிராமத்து சைடில் நிறைய வைப்பாங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு மறக்காமல் போட்டுருங்க. போட்டுட்டு தட்டை போட்டு மூடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா பொங்கி ரசம் மாதிரி வரும்போது சாம்பாரை ஆஃப் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு ஊறுகாயோ மோர் மிளகாயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.